சாய்ராம். இந்த வீடியோவை பார்த்து கொண்டிருக்கிற அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் என் அன்பான வணக்கம். இந்த காணொளி மூலம் என்னுடன் ஷிரடிக்கு ஒரு வெர்ச்சுவல் டூர், அதாவது ஷிரடிக்கு ஒரு மானசீக பயணம் போகலாமா? பாபா ஷிரடிக்கு எப்பொழுது வந்தார்? பாபாவுடன் இருந்த நெருங்கிய பக்தர்கள் யார் யார்? ஷிரடியில் பாபாவுடன் தொடர்புடைய இடங்கள் என்ன என்ன என்பதை இந்த காணொளியில் நாம் பார்ப்போமா? ஷீரடிக்கு நம் பாபா முதலில் 16 வயது பாலகனாகவே வந்தார். ஒரு வேப்ப மரத்தடியில் இருந்து தவம் செய்து கொண்டிருந்தார். அவர் வந்த வருடம் 1854 இருக்கலாம் என்பது ஒரு கணிப்பு. அவருடைய பிறந்த வருடம் 1838 இருக்கலாம் என்பதும் ஒரு கணிப்பு. பாபா மகா சமாதியான வருடம் 1918. அதை வைத்துதான் அவர் பிறந்த வருடத்தையும் அவர் ஷிரடிக்கு முதலில் வந்த வருடத்தையும் கணிக்கப்பட்டுள்ளது. இந்த அதிசய பாலகன் யார் என்று ஷிரடி மக்கள் வியப்புற்றனர். ஒரு தடவை கண்டோபா சாமி வந்து ஆடிய ஒருவரிடம் மக்கள் இச்சிறுவன் யார் என்று கேட்க, அதற்கு அவர் வேப்பமரத்தின் பக்கத்தில் ஒரு குறிப்பிட்ட இடத்தை தோண்ட சொன்னார். அதை தோண்டிய போது செங்கற்கள், சமதளக்கல், ஒரு நிலைக்கதவு ஒவ்வொன்றாக இருந்தது. அதை அனைத்தையும் நகர்த்திய பிறகு அடியில் இருந்தது 5 முக விளக்குகள் எரிந்து கொண்டிருந்ததை பார்த்தனர். அதிலும் ஜபமாலைகள் இருந்தது, மரப்பலகைகள் முதலியன காணப்பட்டன. கண்டோபா கடவுள் என்ன கூறினார் என்றால், இவ்விளைஞன் இங்கு 12 ஆண்டுகளாக பயிற்சி செய்தான் என்றார். இதை பற்றி ஜனங்கள் அவ்விளைஞனிடம், அதாவது நமது பாபாவிடம் இதை பற்றி கேட்டபோது அவர் அவர்களை திசை திருப்பி அது தன்னுடைய குருவின் ஸ்தானம், அதாவது குருவின் இடம் என்று அவர் சொன்னார். அதனால் அதை நன்றாக பாதுகாக்கப்படியும் வேண்டிக் கொண்டார். அதனால் மகள் சபாதி போன்றவர்கள் முன்பிருந்தபடியே அதை அப்படியே மூடிவிட்டனர். அந்த வேப்ப மரத்த இடம்தான் இப்பொழுது நாம் கூறும் குருஸ்தான். ஷிரடியில் சமாதி மந்திரில் பாபாவை தரிசனம் செய்துவிட்டு வெளியே வரும்போது நமக்கு தெரியும் வேப்ப மரம் தான் அந்த மரம், அந்த இடம்தான் குருஸ்தான். பாபா 3 வருட காலம் ஷிரடியில் இருந்துவிட்டு சிறிது காலம் பாபா காணாமல் போய்விட்டார். பாபா மறுபடியும் சாந்த் பாட்டில் என்பவரினாலேயே ஷிரடிக்கு மறுபடியும் வர வாய்ப்பு கிடைத்தது. சாந்த் பாட்டில் தன்னுடைய குதிரையை காணவில்லை என்ற கவலையில் அவுரங்காபாத்தில் இருந்து திரும்பி வந்து கொண்டிருந்தார். அந்த காட்டில்தான் பாபா இவருக்கு காட்சி கொடுத்தார். பாபா அவரை அழைத்து என்னவென்று கேட்க, இவர் தனது குதிரையை காணும் என்று சொல்ல, குதிரை அங்கு இருக்கிறது என்று பாபா சொல்ல, பாபா சொன்னது போல் குதிரை இருந்ததை பார்த்த சாந்த் பாட்டில் வியப்புற்றார். இவர் ஒரு சாதாரண மனிதர் அல்ல, இவர் ஒரு அதிசய ஞானி என்பதை புரிந்து கொண்டார். அந்த அதிசயம் மட்டுமல்ல, ஹூக்கா தயாரிக்க தேவைப்படும் தண்ணீர் மற்றும் நெருப்பை பாபா அங்கு கொண்டு வந்ததை பார்த்து அதிசயித்த சாந்த் பாட்டில் பாபா ஒரு பெரிய ஞானி என்பதை புரிந்து கொண்டு தன்னுடன் தன் வீட்டிற்கு அழைத்து சென்றார். பாபா சிறிது காலம் சாந்த் பாட்டில் வீட்டிலே தங்கியிருந்தார். சாந்த் பாட்டிலின் மனைவியின் சகோதரனுக்கு பெண் ஷிரடியில் நிச்சயிக்கப்பட்டிருந்தது. அந்த கல்யாணத்தை ஒட்டி கல்யாண கோஷ்டிகள் அனைவரும் ஷிரடி வந்திருந்தனர். அவர்களுடன் நம் பாபாவும் வந்து ஷிரடியில் 2வது தடவையாக இறங்குகிறார். அப்பொழுது கண்டோபா கோயிலில் உள்ள பூசாரி பாபா அங்கு உள்ள ஆலமரத்தில் இருந்த வண்டியில் இருந்து கீழே இறங்கும் பொழுது கண்டோபா கோயில் பூசாரி பகத் மகள் சபாதி, சாயி வர வேண்டும், யா சாயி என்று கூப்பிடுகிறார். சாயி என்றால் நாம் எப்படி துறவிகளை சாமி என்று நாம் அழைப்பது உண்டோ அதுபோல் அங்கு சாயி அப்படி என்று அழைப்பது உண்டு. இந்த பகத் மகள் சபாதி தான் சாயி என்ற பெயர் வர்றதுக்கே காரணமாக இருந்தவர். அதற்கு பிறகு அனைவரும் பாபாவை சாயி சாயி என்றே அழைக்க தொடங்கினர். பாபா ஷிரடி 2வது தடவை 20 வயதில்
வந்தார். அதற்கு பிறகு அவர் மகா சமாதி வரை ஷிரடியிலே தான் இருந்தார். பாபா ஒரு பழைய மசூதியில் தங்கியிருந்தார். அதை பாபா தன் துவாரகாமாய் என்று கூறியதால் துவாரகாமாய் என்று அழைக்கப்பட்டது அந்த மசூதி. அங்குதான் பாபா துணி என்ற நெருப்பை உருவாக்கினார். அது முழு நேரமும் எரிந்து கொண்டே இருந்தது. துணி என்ற நெருப்பை பாபா துவாரகாமாயில் தான் வளர்த்தார். அது எப்பவுமே எரிந்து கொண்டு இருந்தது. அதிலிருந்து கிடைக்கும் சாம்பல் தான் உதி. அதுவும் அனைவருக்கும் அங்கிருந்துதான் அனைவருக்கும் ஆரத்தி முடிந்த பிறகு கொடுப்பது உண்டு. அங்குதான் பாபா இருந்து சாப்பிடுவது உண்டு. அங்குதான் பாபா தூங்குவது உண்டு. துவாரகாமாய் தான் அவர் வாழ்ந்த இடம். இன்றும் துவாரகாமாயில் துணி வளர்ந்து கொண்டுதான் இருக்கிறது. அதிலிருந்து கிடைக்கும் சாம்பல் தான் உதியாக மக்கள் அனைவருக்கும் ஒரு சின்ன பாக்கெட்டில் போட்டு பிரசாதமாக கொடுக்கப்படுகிறது. பாபா துவாரகாமாயில் அமர்ந்த இடத்தில் இன்று ஒரு பாபாவின் ஒரு பெரிய போட்டோ வைத்துள்ளார்கள். அது போக அந்த துவாரகாமாயில இருந்து ஒரு 3 படி உண்டு. அது இறங்கி வரும் பொழுது பாபா அமர்ந்த கல், ஷிலா என்று பெயர். மராட்டியில் ஷிலா என்றால் கல் என்று அர்த்தம். சோ அது அங்கு உள்ளது. அதற்கு மேல் ஒரு போட்டோ வைத்துள்ளார்கள். பாபாவின் ஒரு பெரிய போட்டோ வைத்துள்ளார்கள். அதற்கு 2 பக்கமும் பாபாவுடன் இருந்த குதிரை, அதை குறிப்பிடுவதற்காக ஒரு குதிரை பொம்மையும். பாபா மகா சமாதி அடைவதற்கு 7 நாள் முன்னால் பாபாவின் முன்னால் உயிர் துறந்த புலியை ஞாபகப்படுத்துவதற்காக ஒரு புலி பொம்மையும் வைத்துள்ளார்கள். வைஜாபாய் பாபாவின் முதல் பக்தை என்று சொன்னால் மிகையாகாது. பாபா காட்டினில் இருந்து தவம் செய்யும் பொழுது பைஜாபாயை பாபாவை அலைந்து தேடி திரிந்து பாபாவை கண்டுபிடித்து பாபாவுக்கு உணவு அளித்த பிறகே தான் வீட்டிற்கு வந்து உணவு உண்பார். அந்த அளவுக்கு பாபா மேல் அதீத அன்பு கொண்டவர் பைஜாபாய். பைஜாபாய் பாபாவை தன்னுடைய மகன் ஸ்தானத்தில் தான் வைத்திருந்தார். பாபா தன்னுடைய மூத்த சகோதரி என்று பைஜாபாயரை சொல்வது உண்டு. அடுத்தது கண்டோபா பூசாரியான பகத் மகள் சபாத்தி. மகள் சபாத்தி பாபாவை தன்னுடைய குருவாகவே மனதில் வைத்திருந்தார். பகத் என்றால் பக்தர் என்ற அர்த்தம். பாபா மகள் சபாத்தியை பகத் என்றே அழைப்பது உண்டு. மகள் சபாத்திக்கு நாம் அனைத்து பக்தர்களும் நன்றி சொல்ல கடமைப்பட்டுள்ளோம். இன்று நாம் அனைவருக்கும் பாபா இருக்கிறார் என்றால் அது இவரும் ஒரு முக்கிய காரணம். ஏனென்றால் பாபா 1886 வருடம் 72 மணி நேரம் சமாதி அடைந்திருந்தார். அதாவது 3 நாள். இப்பொழுது ஜீசஸ் கிறிஸ்ட் 3 நாள் கழித்து உயிர் தெழுந்து வந்தார் என்று சொல்வது போல் பாபாவும் அந்த ஒரு 3 நாள் சமாதி நிலையில் இருந்து 3 நாள் கழித்து உயிர்த்தெழுந்து வந்தார். அந்த சமயத்தில் எவ்வளவு பிரச்சனைகள் வந்த பொழுதும் பாபாவின் உடம்பை தன் மடியில் வைத்து 3 நாள் எங்கும் அசையாமல் அங்கேயே அமர்ந்து இருந்து பாதுகாத்து வந்தார். இது அவர் அனைத்து மக்களுக்கும் செய்த ஒரு பெரிய சேவை என்றே சொல்லலாம். அதனால்தான் இன்றும் நமக்கு பாபாவின் அருள் கிடைக்கிறது என்று கூட சொல்லலாம். பைஜாபாயின் மகன்தான் தாத்யா கோத்தே பாட்டில். இவர் பாபாவுடன் 11 வருடம் கூடவே படுக்கும் பாக்கியம் பெற்றிருந்தார். பாபா இவருடன் நன்றாக ஓடியாடி விளையாடுவது உண்டு. பாபாவை மாமா என்று நெருங்கின ஒரு உறவு முறையில் கூறுவது இவர்தான். இவருக்கு மட்டும்தான் அந்த பாக்கியம் கிடைத்தது. அவர்கள் பரம்பரையில் உள்ள இப்பொழுது 5வது தலைமுறை நடத்தும் ஹோட்டல் சாய் ஸ்பர்ஷ் என்று ஷிரடியில் உள்ளது. அந்த ஹோட்டல் பக்கத்திலேயே அவர்களுடைய வீடும் உள்ளது. அங்கு பாபா பயன்படுத்திய அந்த பர்ஸ், அப்புறம் காயின், நாணயங்கள்,
அங்கு வைத்துள்ளார்கள். நாம் அங்கு சென்றால் பார்க்க அனுமதி அளிக்கிறார்கள். இந்த போட்டோவில் நான் நிற்கும் இடத்திற்கு மேல் தெரியும் அனைத்து போட்டோக்களையும் பார்த்தால் முதலில் பைஜாபாயுடைய கணவர் பைஜாபாய், அதற்கடுத்து தாத்யா பாட்டில், அதற்கடுத்து தாத்யா பாட்டிலின் மகன், அதுக்கடுத்து அவருடைய மகன், அதற்கடுத்து நான் என்னுடைய புத்தகங்களை கொடுப்பவர் தான் இப்பொழுதைய தலைமுறை. தாத்யா பாட்டிலின் தலைமுறை என்று சொல்லலாம், பைஜாபாயின் தலைமுறையில் உள்ளவர் என்றும் சொல்லலாம். அவருடைய பேர் நிலேஷ் பாட்டில். அடுத்து முக்கியமானவர் பாபாவின் முக்கிய பக்தரான மாதவ்ராவ் தேஷ்பாண்டே. பாபா அவரை ஷாமா என்று செல்லமாக அழைப்பதுண்டு. பாபா இவரை தன்னுடைய மகன் ஸ்தானத்தில் தான் வைத்திருந்தார். பாபாவிடம் செல்ல சண்டை போடுவது ஷாமா மட்டும்தான். அந்த அளவுக்கு பாபாவிற்கும் ஷாமாவிடம் வார்த்தை விளையாட்டு விளையாடுவதில் அதிக விருப்பம் உண்டு. பாபாவை தேவா என்றுதான் ஷாமா அழைப்பது உண்டு. அவர் முதலில் டீச்சராக இருந்தவர். சிவனுக்கு எப்படி நந்தியோ அதே போல் பாபாவுக்கான நந்தி ஷாமா. அனைத்து பக்தர்களுமே பாபாவிடம் ஒன்று பேச வேண்டும் என்றால் ஷாமாவை தான் அணுகுவார்கள். அந்த அளவிற்கு ஷாமா அனைத்து பக்தர்களின் விருப்பத்தை நிறைவேற்றி கொடுக்க முயற்சி செய்வார். பாபாவும் ஷாமாவின் விருப்பத்தை ஒரு பொழுதும் மறுத்ததே இல்லை. ஷாமா சொன்னால் பாபா கண்டிப்பாக கேட்பது உண்டு. ஆனால் முதலில் கொஞ்சம் விளையாட்டு விளையாடுவது உண்டு, கேட்காதது போல் விளையாடுவார். ஆனால் கடைசியில் பாபா ஷாமா சொல்வதை தான் கேட்பார். அதனால் பாபாவுடைய ரைட் ஹேண்ட் என்றே சொல்லலாம் ஷாமா. லெண்டிபாக். லெண்டிபாக் என்பது அது ஒரு தோட்டம். பாபா முதலில் வளர்த்த தோட்டம். அங்கு வறண்ட நிலமாக இருந்த இடத்தை பாபா தான் பூந்தோட்டமாக ஆக்கினது உண்டு. தினமும் பாபா துவாரகாமாயில இருந்து லெண்டிபார்க்கு ஒரு வாக்கிங் போவது உண்டு. அப்படி போகும் சமயத்தில் சில இடங்கள் சுற்றி வருவார். அப்படி வரும்பொழுது உள்ளதுதான் அந்த ஒரு ஃபேமஸ் போட்டோ, குடை பிடித்து கொண்டு நிற்பது உள்ளது ஃபேமஸ் போட்டோ. இந்த துவாரகாமாயிலிருந்து லெண்டிபா கார்டனுக்கு அவர் வாக்கிங் வரும் இடையில் உள்ள நேரத்தில் எடுத்த போட்டோ அது. அதில் ஒருவர் கையில் துணியை வைத்துக்கொண்டு, சோப்பு துணியை வைத்துக்கொண்டு குனிந்து கொண்டு இருப்பவர். பாபாவுக்கு அவ்வளவு மரியாதை கொடுப்பவர். அவர் வேறு யாரும் கிடையாது. அந்த சமாதி மந்திராக இன்று இருக்கும் அந்த பில்டிங்கை கெட்டினவர் பூட்டி வாடா கெட்டினவர், அந்த பூட்டி தான் அவர். நந்தாதீப் அதாவது அணையா விளக்கு, இது அந்த லெண்டிபா கார்டனுக்குள்ளேயே உள்ளது. இப்பொழுது லெண்டிபா கார்டன் அனைத்துமே கோயில் வளாகத்திற்குள்ளேயே இருக்கிறது. இங்கு இந்த தீபம் பாபா எரிய வைத்தது. இன்றும் அதை அணையாமல் பாதுகாக்கிறார்கள். பாபா இங்கு என்ன செய்தார்? இந்த அணையா விளக்கு எங்கு வைத்தார்? இந்த அணையா விளக்கு வைத்திருக்க இடத்தை பார்த்தீர்கள் என்றால் ஒரு சைடு ஒரு பக்கம் வேப்பமரம் இருக்கும், ஒரு பக்கம் அரச மரம் இருக்கும். இரண்டுக்கு நடுவில் தான் பாபா அந்த விளக்கை வைத்திருந்தார். அந்த விளக்குக்கு முன்னால் உட்கார்ந்து தியானம் செய்வார் என்று சொல்ல முடியாது. அவர் ஏதோ மந்திரங்கள் சொல்வது உண்டு. தண்ணி எடுத்து நாலா பக்கமும் தண்ணீர் தெளித்து, அந்த நேரம் யாரும் அவர் பக்கத்தில் வர முடியாது போலும். அப்துல் என்பவர் மட்டும் அவர் கூட நிற்பார். ஆனாலும் அவர் தள்ளிதான் நிற்பார். அவர் என்ன செய்வார் என்று பார்க்க முடியாது. ஆனாலும் ஏதோ ஒரு சடங்குகள் அவர் செய்வது உண்டு போல இருக்கு. இது தினமும் நடக்கும் விஷயம். அந்த நந்தாதீப் இன்றும், நாம் நந்தாதீப் முன்னால் நாமும் இன்றும் இருந்து தியானம் செய்தால் நல்ல ஒரு வைப்ரேஷன் வருவதை நீங்களும் உணர்வீர்கள். இந்த சாவடி என்றால் என்ன? துவாரகாமாயில் அவர் இருக்கிறார் என்றால் இந்த சாவடி என்ன? ஒரு தடவை மழை பெய்த பொழுது பாபாவை ஒரு பக்தர் தூக்கி கொண்டு வந்து சாவடியில் இருக்க வைத்து விட்டார். ஏனென்றால் துவாரகாமாய் ஏற்கனவே ஒரு பழைய மசூதி என்று சொல்லி இருந்தோம் அல்லவா? அது இடிந்து விடுமோ என்ற பயத்தில், பாபாவுக்கு என்ன ஆகுமோ என்ற பயத்தில் அந்த பக்தர் பாபாவை சாவடிக்கு அழைத்து வந்து விட்டார். இது 1909 டிசம்பர் 10 அன்று நடந்தது. அன்றையிலிருந்து இரவு ஆரத்தி தொடங்கியது.
பிறகு அடுத்த நாள் துவாரகாமாய்க்கு திரும்பும் பொழுது காலை ஆரத்தி பாபாவுக்கு காண்பிக்கப்பட்டது. அது வரைக்கும் ஒரே ஒரு ஆரத்தி தான் நடந்து கொண்டிருந்தது. 1909க்கு அப்புறம்தான் இந்த ஆரத்திகள் அனைத்தும் தொடங்கியது. இந்த சாவடி ஊர்வலம் என்பது துவாரகாமாயில் இருந்து பாபா சாவடிக்கு செல்வதே சாவடி ஊர்வலம். இது ஒரு பெரிய திருவிழா மாதிரி ஒரு நாள் விட்டு ஒரு நாள் ஷிரடியில் நடந்து கொண்டிருந்தது. துவாரகாமாயும் சாவடியும் அருகருகில் இருந்தாலும் எப்படி நமது கடவுள்கள் வீதி உலா வருவது உண்டு, அதே போல் பாபாவும் துவாரகாமாயில இருந்து வரும் ஒரு வீதி உலா என்றே வைத்துக் கொள்ளலாம். சாவடிக்கு அவர் சேருவோம் வரைக்கும் ஒரு பெரிய வீதி உலா கொண்டாட்டமே பயங்கரமாக நடக்கும். அது தீபாவளி கொண்டாட்டம் என்று சொன்னால் மிகையாகாது. ஷிரடியில் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் தீபாவளி என்றே சொல்லலாம். இந்த போட்டோவை பார்த்தாலே தெரியும் எந்த அளவுக்கு அந்த ஒரு விசேஷமாக கொண்டாடப்படுகிறது என்றே நம்மளுக்கு தெரிகிறது. இன்றும் அதன் ஞாபகமாக சாவடி ஊர்வலம் வியாழக்கிழமை நடக்கிறது. அது போக முக்கியமான நாட்களிலும் தீபாவளி நேரங்கள், விஜயதசமி, ராமநவமி, இந்த மாதிரி முக்கியமான நாட்களிலும் நடப்பது உண்டு. அந்த நாள் சமாதி மந்திரில் பாபாவின் போட்டோவை வைத்து பாபாவின் சட்கா மற்றும் பாதுகையை தாத்தியா பாட்டீலின் பரம்பரையில் உள்ளவர் அதை எடுத்துக்கொண்டு வருவார் சமாதி மந்திரில் இருந்து. பிறகு துவாரகாமாயில் அதை வைத்து பூஜை செய்து அந்த ஒரு ஊர்வலம் வரும். ஊர்வலம் முடிச்ச பிறகு அதை சாவடியில் மறுபடியும் பாபாவை கூட்டிட்டு வைப்பதாக அர்த்தம். வியாழக்கிழமைகளில் பால்கி தூக்குவது உண்டு. இன்றைய காலகட்டத்தில் முக்கியமான நாட்களில் ரதம் எழுப்பது உண்டு. பாபா பயன்படுத்திய சட்கா, பாபா பயன்படுத்திய பாதுகா இரண்டும் இன்றும் உள்ளது. இந்த காணொளியின் கடைசி பாகத்திற்கு வந்துவிட்டோம். ஷிரடியில் நாம் பார்த்த இடங்கள் குருஸ்தான், துவாரகாமாய், லெண்டிபாக், நந்தாதீப், சாவடி. பாபாவுடைய நெருங்கிய பக்தர்களான பாய்ஜாபாய், பகத் மகள் சபாத்தி, தாத்தியா கோட்டே பாட்டில், ஷாமாவை பற்றியும் இந்த காணொளியில் பார்த்தோம். இன்றும் சாவடி ஊர்வலத்தில் நடக்கும் ஒரு சின்ன ஆடலுடன் இந்த காணொளியை நான் முடித்துக் கொள்கிறேன். இந்த காணொளியை பார்த்த அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் ஷிரடிக்கு சென்றால் என்ன நற்பலன் கிடைக்குமோ அதே நற்பலன் கிடைக்க வேண்டி பாபாவிடம் நான் பிரார்த்தனை செய்து கொள்கிறேன். ஓம் சாய்ராம். अनंत कोटि ब्रह्मांड नायक राजाधिराज योगी राज परब्रह्म श्री सच्चिदानंद सद्गुरु साईनाथ महाराज की जय।